இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு குருமா தான் வைக்க போறோம். குருமா அப்படின்னாலே தக்காளி குருமா, வெள்ளை குருமா அப்படின்னு நிறைய வகையான வெஜிடபிள்ஸ் குருமா அந்த மாதிரிலாம் செய்வோம். இன்னைக்கு எந்த ஒரு காய்கறிகளும் சேர்க்காம வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சுட்டு, ஆனா ஒரு சிக்கன் போட்டு சமைச்சோம்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நம்ம அந்த சிக்கன் பொடியை போட்டு செய்யும் போது வரும். ஆனா இந்த குருமா பார்த்தீங்கன்னா எங்க இருக்க ஆளுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த குருமா எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏப்ரல் மாதம் ஆஃபராக இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிக்கோ. நாங்கள் இது வந்து இன்னையிலேருந்தே உங்களுக்கு நடைமுறையில் வரும். வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு தக்காளி குருமா தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு கை நிறைய நிறச்சி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் அதையும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை பல்ஸில் போட்டு வந்துடலாம். இதுக்கு வேற எதுவும் அரைக்கிறதுக்கெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பாருங்க, இதுலேயே 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 3 தக்காளி தான் சேர்த்துருக்கோம். இந்த 3 தக்காளியில நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதுல நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வதக்கின தக்காளியை நம்ம என்ன பண்ணலாம், இந்த விழுது அரைச்சி வச்சிருக்கோம்ல, பல்ஸ்ல போட்டு வச்சிருக்கோம், இதுல சேர்த்துக்கலாம். நீ வதக்கி போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். பாருங்க, இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதில் பாருங்க, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ கலந்து விடும் போது நமக்கு நெடி வரும் இல்லையா, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகட்டும். இந்த சிக்கன் மசாலாவோட பச்சை வாசம் போகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, இதில் அரைக்கும் போதே ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி அரைக்கும் போதே இதில் சேர்த்துக்குங்க. நான் போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது இதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பச்சை வாசம் போக இதிலே போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டோம் அப்படின்னா பச்சை வாசமும் போயிடும். குருமாவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கோன்றதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையை இந்த சைடில் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், குக்கர் மூடியை மூடிட்டு பாருங்க, இது 3 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இந்த தக்காளி குருமா ஸ்டீம்லாம் போயிடுச்சு. எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு நல்ல கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஃபைனலாக தூவி விட்டுடலாம். பாருங்க, நல்ல திக்காக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இந்த தக்காளி குருமா எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சமா தக்காளி போட்டாலும் கொஞ்சமா மசாலா போட்டாலும் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி குருமா பாருங்க, சூப்பரான ஒரு தக்காளி குருமா எம்டி சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஒரு தக்காளி குருமா வந்து நல்ல சிக்கன் பொடி எல்லாம் போட்டு செஞ்சதுனால இது எம்டி சிக்கன் குழம்பு வச்ச மாதிரியே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாமே வச்சு சாப்பிட்லாம்.
ஒன்றுமே இல்லை வீட்டில் அப்படின்ற நேரத்தில் இதை சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தக்காளி குருமாவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. தக்காளி நிறைய போடாமல் செஞ்சாலும் குருமா வந்து நீங்கள் நிறைய வைக்கலாம். நல்லா திக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.